எனக்காக 10 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, 100 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, 1000 பேர் ஜெபம் பண்ணட்டும், அந்த ஜெபம் பலன் கொடுக்கும். ஆனா நான் உத்தரவாதியா இல்லாம இருந்தா, உங்களுக்காக சபை ஜெபம் பண்ணும், பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க, ரைட். ஆனா நீங்க உத்தரவாதியா இல்லாம இருந்தா, வேதம் என்ன சொல்லு? ஒருவன் உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அதனால உனக்கே அக்கறை இல்லைன்னா, அப்படிதானே அதன் அர்த்தம். உனக்கே அக்கறை இல்லைன்னா ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கல? ஏன் எனக்கு எதிர்பாராத நஷ்டம்? ஏன் ஒரு சிறை பிடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறேன்? ஒரு நிர்பந்தமான மனிதனாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானம். நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு என்னால செய்ய முடியலன்னா நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். நான் துதிக்கணும்னு நினைச்சு என்னால துதிக்க முடியலன்னா நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சு என்னால வாசிக்க முடியல, நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். எந்த ஒரு நல்ல தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தை செய்ய நினைச்சு நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம்.